என்ன லைட்டு போட்ட? அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணலாம். தூங்கலையா? ஸ்கூலுக்கு அனுப்ப நம்ம பிள்ளைய. சரி சரி. என்ன நான் உன்னை நேற்று என்ன பிளான் சொன்னேன் வீடியோ எடுக்கிறதுக்கு? நிறைய சொன்னேன், என்ன தெரியலையே. நம்ம வந்து இப்போ விளாக் எப்படி எடுக்கணும்னா ட்ரைபாட் வந்து அங்கங்கே சிசிடிவி கேமரா மாதிரி செட் பண்ணணும். நடந்து போகிறேன், என் காலை காட்டணும், குனிஞ்சு பால் பாக்கெட் எடுக்கிறத காட்டணும். எங்க வந்து பார்த்த? அப்புறம் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நீ நானும் ஃபாஸ்ட் மோஷன்ல எங்கேயும் நடந்து போய் வீட்டு வேலை அப்படி அப்படி பண்ணணும். இது எல்லாமே இப்போ கிளிப்பிங் எடுக்கணும். ஓகேவா? இதுதான் நீ விளாக். இது ட்ரைபாடு அங்கங்க வைக்கணுமா? ஆமா, அந்த செருப்பு கிட்ட ஒன்று வச்சிரு. இருக்குது ஒரு ட்ரைபாடு தான்டா. வச்சு பிச்சு வைப்ப. வை ஃபர்ஸ்ட் குனிஞ்சு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து நடந்து போய் ஒரு துணியை உதறி எடுத்து உள்ள போட்டுட்டு போவேன். அப்படி வீட்டு வேலை பார்க்கறத கேஷுவலா கட்டுற மாதிரி. ஓகேவா? வா வா. ஓ, இது காலு கிட்ட வச்சுட்டு கேமரா எடுப்பாங்களா அதுவா? ஆமா, வா வை, சொல்றத செய். முத வா. ஒண்ணுதான் இருக்கு ட்ரைபாடு. ஃபர்ஸ்ட் ஒன்னு வை, காலு கிட்ட நடந்து போறத எடுத்து போவா. சரி. என்ன வாத்து மாதிரி நடந்துட்டு இருக்க? அதுக்குள்ள டைம் இல்ல. பால் பாக்கெட் எங்க? நல்லா இருக்கும் இந்த ஐடியா. நல்லா தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ போடுவோம். அந்த மாதிரி யாருன்னா கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா இன்னைக்கு அதை போட்டு குழிதோடு புதைச்சிருவோம். போ போ, அது விளக்கல பாரு. ஓ, இப்போ இந்த பால் பாக்கெட்டு நமக்கு வந்திருக்கு. காலையில பால் போட்டு போயிருக்காங்க. ஓ, அதை காலையில எடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். நியூஸ் பேப்பர் இல்ல, சரி விடு. பால் நியூஸ் பேப்பர் வாங்குற மூஞ்சியே பாரு. இப்படி குனிஞ்சு பால் பாக்கெட் எடுப்பேன். சரியா? எங்க குனிஞ்சு? எடுத்துக்க. பைத்தியக்காரா, எவனா வீட்டு உள்ளே பால் பாக்கெட் போட்டு போவாங்களாடா? ஐயோ, அது வேற இருக்கா? வெளியில இருந்து வருவாங்க. இல்லடா, வெளியில போட்டா எல்லாரும் பாப்பாங்களா? இப்ப நான் வீடியோ போட்டேன்னா ஊரே பார்க்கண்டா தேவி. வந்துட்டு ஒரு ஐடியாவை தூக்கினேன். போ சாமி. வெல்கம் டு சாரா நரேன் குக்கிங் பிளாக்ஸ்னு சொல்லு. வெல்கம் டு சாரா நரேன், என்னோட கற்பனை சமையல். வாங்க. செஃப் இப்பதான் கிச்சன்ல நுழைஞ்சிருக்கேன். ஓ, நுழைஞ்சிட்டாரா? உள்ள இறங்கி ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. என்ன வேலை பார்க்குது? இரு, நானே ஒரு பல கன்ஃபியூஷன்ல இருக்கேன். சாப்பாடு வச்சுட்டேன் நான் உனக்கு. இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சூப்பு சோறு கொடுக்க போறேன். ஓ, அதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே. அந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு நிறைய சின்ன வெங்காயமும் ஒரு 4 பல் பூண்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுல பல்லுன்னு தான் ஞாபகம் வருது. பல் வளர்க்கல, விளக்கிட்டு வந்துடுவா. என்னைக்கு தான் நீ விளக்கி இருக்க? சரி. இப்போ என்ன நீயா சாப்பிட போற? மாடு சும்மா தானே நிக்க போற மாடு அப்படின்னு இல்லை. இதுல வந்து ஒரு பெரிய தக்காளி. பல்லு விளக்காது இல்ல? ஏய் கொய்யாங்கோ, டைம் இல்லடா. இதுல ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த கேரட் பேன் கேக் இன்னைக்கு ஹார்விக். இந்த கத்தி வந்து ரொம்ப பேசுறவங்க வாயை வெட்டுறதுக்கு. இது வந்து எடுத்துட்டேன்டா செல்ல குட்டிய. ஆர்டர் போட்டாச்சு, வேற குக்கர் வருது. அப்படியா? ஆமா, இது வந்து சாப்பாடு கட்டி கொடுக்குறோம்ல. நான் ஏற்கனவே ஒரு டைம் வெஜ் சூப்பு சாதம் ஹார்விக் கொடுத்துருக்கேன். அவன் குடிப்பான், அது சாப்பிடுவான். ரசம் மாதிரி ஊற்றி ஏதன ரசம் மாதிரி ஊற்றி அவன் சாப்பிடுவான். பட் இருந்தாலும் இந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக இருக்கா அந்த டப்பா, அதில் மட்டும் சூப்பு ஊற்றி விட்டா குட்டிட்டா. அது கொஞ்சம் திக்னஸ்க்காக இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே. இதை போட்டு சூப்பில் கொஞ்சம் திக்காக்கி விட்டா பருப்பு சூப்பு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த டைம்ல நீ எப்படி மேலே ஒரு வட்டம் போட்டு கிரீடம் போட்டுடா. எனக்கு வட்டம் போட்டேன்டா. நீ எவ்வளோ நேரம் இதெல்லாம் ரெடியாவே? இதோ இதை எடுத்துட்டு நான் குக்கரில் ஊற்றிடுறேன். பவுல் பவுல். இதுலேயே முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன் வேக போட. கழுவி உரிச்சு வைத்த முருங்கைக்கீரை. இதில் பார்த்தீங்களா? எதில் போட போற? உன் தலையில போடணும். இப்போ குக்கர்லையா? சொல்லு. இந்த மாதிரி குச்சி கிச்சியாக போட்டால் குச்சியில் இருக்க அயன்ஸஸ் சேர்த்து வரும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது குச்சி இருக்குதுன்னு இப்போ சமாளிக்கிற உட்காந்து. இல்லை, முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை சொல்ல மாட்டேயே? நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். வாங்கி வச்சு ஒரு 4 நாளைக்கு க்ளீன் பண்ணாமல் அப்படியே கவரோட அதுவே விழுந்துடும் இந்த இலையெல்லாம். அதானே? ஃப்ரிட்ஜில் விட்டிங்கன்னா அந்த இலை தன்னால் வந்துடும். இப்படி எடுத்து வச்சு குலுக்குனீங்கன்னாவே அது வந்துடும். ஆமாம், டிப்ஸ்ரா. அதை எதுக்கு வாங்கி வச்சு கை போட்டு ஒன்றுன்னா உறிஞ்சிக்கிட்டு சொல்லுங்க. உறிஞ்சிக்கிட்டு கமான் கமான் கமான், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம் சரண்யா, ஸ்பீட் ஏத்து ஸ்பீட் ஏத்து.
ஐ மட்டும் தான் வேலை செய்யுது. டேய் ரொம்ப கத்தாத, பக்கத்து வீட்டுல இருந்து வந்துட போறாங்க. என்ன ஆச்சு? சீரகம். நங்கு நங்கு நங்குன்னு உட்காந்துடி. ஆமா அவ்வளோதான். பண்ணிக்கோ. என்ன இதை இப்போ கீழே வச்சு இடிக்கணும். சிங்கம் கல்யாணம். அப்பா எந்திரி. அப்புறமா வேன் வந்து கரெக்டா இருக்கும். நீ வேன் வர டைமுக்கு தான் எந்திரிப்ப. கண்ணை தொடடா. வேக்கப் ஆத்விக் வேக்கப். ராமியே பட்டாசு வாங்கணுமா வேணாம் இன்னைக்கு? வேக்கப் 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 வேக்கப். பைத்தியமான சாரா. சரி அவனுக்கு பண்றது ரொம்ப ஃபன்னா இருக்கு. டேய் பண்ணாவா இருக்கு? இங்க பாரு, இது மாதிரி பண்ணா என்ன பண்ண நானு? ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்கவே மாட்டற. அடிச்சுதான் தெரியும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் செட்டில் ஆயிடுச்சு. அட போங்கண்ணா, நானும் தூங்குறேன். இப்போ வந்து முருங்கீரை இடிச்சிட்டேனா இதுக்கு மசால். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஏய் கீழே உட்காந்து என்ன இடிக்க சொல்லிட்டு இடிச்சிட்டானு சீன் போடுறியா? இவ்வளவு திமிரு. என்னால கீழே குனிய முடியாது. ஸோ ஒன்று வேலை வாங்கினேன் ஆஃப் கேமரால. அதெல்லாம் நீ பப்ளிசிட்டி பண்ணிப்பியா பெருமையா? பொய்யா உங்க வெங்காயத்தை எடுத்து கண்ணில் தேய்ச்சிருவேன். இந்த இடிச்ச மசாலா இதுல போட்டுறேன். நான் இடிச்ச மசாலா சார் இப்போ நான் இடிச்சுக்கிறேன். போ இந்த பச்சை மிளகாய இது இடிச்சா என்ன, இடிக்கலன்னா என்ன? வாய் தான் வேலை செய்யுது. பல்லு உடஞ்சிட போகுது. அப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு தண்ணி தண்ணி. இன்னைக்கு சைடிஷே முட்டாதான். அவனுக்கு இல்லை எனக்கு. என்னத்துக்கு சைடிஷ்? இந்த பச்சை மிளகாய் கரைச்சி வச்சிருக்கேன், வாயில ஊத்திக்க. முட்டை தான் சைடிஷ். அது சைடிஷ் இல்ல, ஸ்நாக்ஸ். அதான் கேரட் பேன் கேக்கு. காலையிலாக்கி ஆப்பிள் தான். இந்த ஒரு கேரட்டா? ஆமா. இது அரைச்சுமா. ஹாய் பெட்டோ, குட் மார்னிங். அவ்வளோதான், அந்த குக்கரை மூடிடுறேன். பிரஷ் பண்ணியா? இல்ல. நீ என்ன பண்றனா? களியை கிண்டிரு. என்னது? கேரட் அரைச்சேன் பேன் கேக். ஓகே. களி அப்படியே விட்டயா? டேய் நான் தான் இவ்வளோ நேரம் கலக்கிக்கிறேன். இது ஸ்மெல் ஒரு மாதிரில பிடிச்சா. அது அந்த கருப்பு குக்கர்ல இருந்து வருது ஸ்மெல், தீஞ்ச ஸ்மெல். இல்ல இல்ல, அதுல இருந்து செம்ம வாசம் வருது, சூப்பு வாசனை. வெயிட் பண்ணு. ஏன் இவ்வளோ கிட்ட வர? இரு, நான் வாழைப்பழம் எடுக்கணும். பேன் கேக்கா? பேன் கேக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். அவ்வளோதான். நீ சாப்பிட மாட்டல்ல, போடு. உனக்கு? எனக்கு வேணாம். பேன் கேக்கு எல்லாம் கீழே போடு. கீழே போடவா? மாவை கீழே கொட்டுறேன்னு. பால் பவுடர், பேக்கிங் பவுடர், அப்புறம் அரைச்சி வச்சிருக்கேன் கேரட். நான் அரைச்சதா? நீ எங்க அரைச்ச? கிழிச்சா நீ. இந்த கேரட்டு, இந்த காய்கறி, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் அரைச்சி சாப்பாடுல சேர்த்தாதான் சேர்க்க முடியும். இல்லைன்னா அவங்க கிட்ட எந்த வேலையும் நடக்காது. உப்பு. உப்பு இங்க இருக்குடா. உப்பு தலையா? குடுறா. உப்பு மண்டையா? உப்பு மண்டையா? முந்திக்கிறியா எல்லாத்துலயும்? ஒரு சிட்டிகை. களியில உப்பு போட்டியா? அவனுக்கு போடவே மாட்டற. போட்டாச்சு. அந்த பயம் இருக்கட்டும். டிங்கி டிங்கி டிங்கின்னு கலரணுமா? ஆமா, இதை மிக்ஸ் பண்ணிடணும். ஆற வைப்பே இப்போ? இல்ல, இது சூடு இல்ல இல்ல. ஓ, அது இடியாப்பத்துக்கு. இடியாப் மண்டையா? எல்லாத்தையும் பண்றே ஒரே மாதிரி. கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. பால் பொங்கிச்சு. சோறு பொங்கிச்சு. சாதம் சாதம் வடிச்சிட்டா அவ்வளோதான். இந்த சூப்பர் ரெண்டையும் பருப்போடு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சாப்பாடு கட்டிட வேண்டியதான். கொஞ்சோண்டு ஒயிட் சுகர் போட்டுக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா தான் சொல்லிட்டீங்க. நேத்தம் போட்டியா காப்பியில்? காஃபியா? சும்மா சும்மா. பைத்தியமே, என்ன ஏன் காலையில் நானே கன்ஃபியூஷனில் வேலை பார்ப்பேன். இன்னைக்கு சுகர் போட்டேன்ல, நேற்று சுகர் போட்டியேன்னு எப்படி? சுகர் வாயா? வாயை மூடு கொஞ்சம். சரி, நான் போய் களி ஊட்டி வரேன். அவனுக்கு ஊட்டிட்டு வரியா? நான் இந்த பேன் கேக் எடுத்துடுறேன். சுட்டு பட்டர் போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். அப்போ கூப்பிட்டு வரேன். பாய் பாய். இது என்னது?
ஆப்பிள் பால் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ண அப்படியே தான் இருக்கு எதுவுமே. ஏய் தோசைக்கல் எடுத்து கொடு. ஃபேன் கேக்கா? ஃபேனா? ஆமாடா உண்டையா. அடுப்பு பற்ற வைக்கிற ஸ்டைலே சீக்கிரம் இருக்கு. மூஞ்சி கிட்ட எடுத்துட்டு வராத. ஒரு வாட்டி சொல்லிருக்கேன். பட்டர் எடுத்து கொடு. வெண்ணெய் எங்க வாங்கின வெண்ணெய்? வெண்ணெய் இது மயிலாப்பூர். சாரி நங்கநல்லூர். அங்கேயே வாங்கின வெண்ணெய்? ஆமாடா வெண்ணெய். வலிக்கிட்டு போகுது வெண்ணெய். வெண்ணெய்னா வலிக்கிட்டு தானே போகும். வெண்ணெய் மண்டையா ஏதாவது மெல்ட் ஆகுது. டக்குன்னு டைம் ஆகுது. பவுல் 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 வேணாம் ஆறுனே. வந்துருச்சா கேந்து இது அவ்வளோதான் அப்படியே கட்டுறது தானே? ஆமா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு சாதத்தை பார்த்து தூக்கிடாத. அவ்வளோதான். வாவ் சூப்பரா இருக்கு சாரா. நல்லா ஆட்டுக்கால் சூப்பர் வருதா? வரலடா கம்முன்னு போட. வரும்டா பொறாம பிடிச்சவனே. இதான் சூப்பா? ஆமா. ஒரே டிஷ்ல 2 in 1 எஸ். வா தண்ணியை வடிச்சு எடுத்தா சூப்பு. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா பருப்பு சூப்பு. அதேதான் எனக்கே தெரிஞ்சிச்சுடா. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் தனி கிரெயின் வேணும்டா. கிரெயின் வேணும். சாப்பிட்டு தானே வருவா. அது தீஞ்சே போச்சு. அது ஒன்றும் ஆகாது. ஐ என்னதுமா? தம்சப்பா புண்ணு வந்திருக்கா? அஜிஜோ என்ன பண்ண? டோரில் மாட்டிக்கிச்சா கையை? சரி ஷூ போடுறியா நீ? ஷூ போட்டுக்கிறியா? செப்பல் போட்டு போறியா ஸ்கூலுக்கு? போட்டு போ. இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெப்பர் போடுறேன். அதை சொல்லலையே. முக்கியம். இப்போ பேன் கேக் ரெடியா? பேன் கேக் ரெடி. சாப்பாடு ரெடி. ஆமா முட்டை எப்போ அவிச்சேன்? முட்டைலாம் அவிச்சாச்சு. முட்டையை சொல்லிட்டு அதெல்லாம் செம்ம சாப்பிட்டு இன்னைக்கு பேன் கேக். சாப்பிட்டு வந்தால் தான் சாப்பிட்டேன். ஐயோ ஐயோ அடுத்துறானே. ஓகே டன் சாப்பாடு கட்டிடலாம். இன்னைக்கெல்லாம் பயங்கர ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் தெரியுமா? எனக்கே தெரியாது. சூப்பு கண்டுபிடிச்சிட்டாண்டா. ஏய் மெயின் டிஷ்ஷு? மெயின் டிஷ் என்னதுமா? அதான் காணுமே எங்க பைத்தியம். அதை தானே கேட்குறேன். இப்படி ஏத்தனா பாதி கீழே கொட்டிக்கும். அப்படி ஏமாத்தாத. கொட்டிக்கிச்சா? ஏய் கொட்டு. நான் உன்னை கொட்டுவேன் கீழே கொட்டினா. பாய் டிங்கரிங் பாருங்க டக்குன்னு. இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்க வேணும்ண்ணா. ஆமாம்மா எதை கேட்டாலும் கர்ட் ரைஸ் தான் இன்னைக்கு. வெள்ளையா தான் கர்ட் ரைஸா? ரெடியா? ரெடி ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக். ஆப்பிள் பால் நாட்டு சர்க்கரை. ஓ முந்தா நேற்று குத்த டிஷ். அதாவது நேற்று இது போட்டது. நேற்று ரெக்கார்ட் ஆகல, அதனால நீ திருப்பி ரிப்பீட்டு. ஆனால் அவன் சாப்பிட்டு வருவான். நான் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் இன்னும் யாரும் கேட்கல இங்க போடு. ஆனால் எனக்கு வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க ஞாபகப்படுத்தினாங்க, இந்த மாதிரி நீங்க ஏன் வெறும் சால்ட்டா போட்டு டெய்லி கொடுக்குறீங்க, பால் ஊற்றி கொடுங்க அப்படி. ரெடி? இங்கே என்ன ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா கீழே கொட்டினா உன் மண்டையில் கொட்டிடுவேன் இப்போ. ஏய் பிள்ளைய மண்டையில் கொட்டினா ஒன்று நாங்கள் கொட்டிடுவோம். ஒயிட் ரைஸ். சூப்பர் சார். ஒயிட் ரைஸு ஓகே. சாதம் கம்மியாகவே வச்சாச்சுப்பா. இப்போ சூப்பு. இப்போ சூப்பு வந்து நான் இதோட டீட்டெயில் ரெசிபி vlogல சொல்லியிருக்கேன். ஆனால் என்னைக்கு வரும்னு தெரியாது vlog. ஒரு சோம்பேறி இருக்கு, அது கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணோம். சூப்பு வச்சா வந்து vlog எடுத்தா. சரி சரி வரல போ போ அடுத்து போ. இருமா இருமா இதை விட்டுருமா முடிஞ்சாது. நெக்ஸ்ட் வந்து முட்டை சைடிஸ்க்கு வேலையா இருக்கு. ஓகே முடிஞ்சு. இருமா சூடுடா எல்லாமே. நீ எல்லாத்துலயும் கை வைக்க ட்ரை பண்ற. சூப் எடுத்து இதுல ஊத்தி சாப்பிட்ரு ஓகேவா? தெரியும். சூடு ஏன் நீ கை வைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்ற? என்ன வேணும்? ஷேக்லாம் பண்ண கூடாது. ஷேக் அங்க போயிட்டு நீ பண்ணு. ஓபன் பண்ணிட்டு நீ பண்ணு. மெடிசின் பாக்ஸா? லஞ்ச் பாக்ஸ்ரா அது? மெடிசின் பாக்ஸ் மாதிரி இருக்கா? சரி சரி மெடிசின் சாப்பிட்டு வந்துரு ஓகேவா? சாயந்தரம் கொடுக்குறது. லஞ்ச் தான் சாப்பிட மாட்டேற.
வந்து நேற்று டேடி கொடுத்தது மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டு வந்திருக்கான். அதை வீடியோ எடுக்க. அதனால நான் வந்து ஹங்கிரியா இருக்கேன். ஹங்கிரியா இருக்கேன்னா எதனா சாப்பிடு. கேரட் பேன் கேக். வாவ், செம சாஃப்டா இருக்கு பாருங்க இன்னைக்கு. அவன் சாப்பிட்டு வந்தா தான் சாஃப்டா இருக்கா இல்லையான்னு தெரியும். இதெல்லாம் இக்னோர் பண்ணிரு. அம்மா எங்கடா ஹனி? ஹனி நான் பாக்கெட்ல எடுத்து சுத்துறா. எங்கடா ஹனி? ஹனி எங்கயா? இந்த இருக்கும் ஹனி எங்க? வாயை தொடங்க. ஹனி போய் வாயை பிதுக்குங்க. ஹனியா வர. ஐயோ ஹனி கீழே போயிடுச்சு கிரவுண்ட் ஃப்ளோர். கீழே போகாத, காமெடி பண்ணும்போது வா. கேமரால நிக்கணும். இந்திரி அது வேண்டே சும்மா கீழே போயிடுச்சு. வா வா இந்திரி கிரீன். என்ன புள்ளைய மண்டையில அடிச்சுட்ட? மண்டையில அடிக்கல, அது போய் முட்டிச்சு. இது எடுத்து கூட அந்த ஸ்பூன். ஏய் என்ன வேலை வாங்குற? என்னடா நான் முடி பிடிச்சேனா? நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. நான் சும்மா வாயில ஹனி பிதுக்க வந்தேன். அப்படி சீக்கிரம் நீ முட்டு வேணா அப்படி பிடிச்சிட்டே நானே. நீ அப்படி இருந்தும் போய் சிரிச்சுக்கிட்டே போய் ரொம்ப ஸ்டைல் அப்படி இருக்குல்ல, அதனால வா அப்படி நின்னுக்கோ. அனியே பார்த்தவன கூல் ஆயிட்டான். போடு. இன்னைக்கு 3 ஸ்பூன் ஊத்தணும். அடிச்சிட்ட வேற. சிஜிக் 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 பேன் கேக் வித் ஹனி. இப்போ ஹனி பீ வாயில. பேன் கேக்ல கொஞ்சம் ஊத்தி விடு. அவ்வளவுதான். அப்படியே ஸ்கூல் கழுவிடலாம். ஓகே பாய் பாய் பாய். போலாமா? போலாம். நானே ஸ்கூலுக்கு போயிடலாம் போல இவ்வளவு வேலை பார்த்ததுக்கு. போய் தொலை, படிப்பறிவாவது வரும் உனக்கு. அந்த அறிவுல நிறைய தான் இருக்கு. உனக்கு ஏதாவது இருக்கா? ஓகே டன்.